தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தலைவர்கள் தான் இதை விளக்க வேண்டிய மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த விவாதத்தில் பல தொலைக்காட்சி விவாதங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், வரவேற்கிறோம். ஆனால் இவர்கள் தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக பாரதிய ஜனதா மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருப்பவருடன் பேசி தமிழகத்தினுடைய உரிமையை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், எங்களுக்கு வேண்டும் என்று தமிழகத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்ல போகிறார்களா, அல்லது உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் நடக்க போற நன்மைக்காக மத்திய அரசை ஆதரிக்க போகிறார்களா? இது முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலளித்து விட்டால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும், அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று நினைக்காத இயக்கங்கள் கூட அவர்களோடு அமர்ந்து பேசக்கூடிய சூழலை மும்மொழி கொள்கையிலும் இந்த நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை உயர்த்துவதிலும் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஏற்பாடு செய்த அரசு ஏற்பாடு செய்த இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார். தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் இணைந்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்று சொன்னால், அதோடு மும்மொழி கொள்கைக்காகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் ஒரு குழப்ப நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது. மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று தமிழக அரசு சொல்கிறது. அது இருக்கிறதா இல்லையா என்ற ஒப்புதலை மத்திய அரசிடம் பெறுவதற்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று முக்கியமான கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அனைத்து கட்சி கூட்டமாக இன்று தமிழக அரசால் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் தமிழக அரசோடு நாங்கள் எல்லா நிலையிலும் இணைந்து தமிழகத்தினுடைய உரிமையை நலனை பாதுகாப்பதற்காக நாங்கள் துணை நிற்போம். அதே வேளையில் தமிழகத்திற்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால், கூட்டணி என்று சொன்னாலும் கூட எங்கள் உரிமையை மீட்பதற்காக அதற்காக மக்களோடு இணைந்து போராடுவதற்கும் நாங்கள் தயாராக இருப்போம்.